அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். திருமண பொருத்த திறவுகோல். திருமணம் பொருத்தம் பார்ப்பதிலே இருக்கக்கூடிய பலவிதமான சிக்கலான கேள்விகளுக்கு விடை காண்பதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம் 64 விதிகள். எப்படி பொருத்தம் பார்ப்பது என்பதை முறையாக தெரிந்து கொள்வதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம் 64 விதிகள். 10 பொருத்தம் பார்ப்பதா, கட்ட பொருத்தம் பார்ப்பதா, செவ்வாய் தோஷம் பார்ப்பதா, ராகு தோஷம் பார்ப்பதா போன்ற எல்லா கேள்விகளுக்குமான விடையாக இருப்பதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை தரக்கூடிய அப்பா ஜோதிட சூத்திரத்தை நீங்கள் கவனமாக கற்றுத் தேர்ந்தால் உலகில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நிலையான உண்மையான வாழ்க்கையை தர முடியும். கணவன் மனைவி பிரியாமல் வாழ்க்கை துணை வம்சம் தழைப்பதற்கான குழந்தை பாக்கியம் இவைகளை பெறுவதற்கான இன்னும் அநேக வழிமுறைகளை தெளிவாக கற்று பலன் கூறி மக்களை வாழச் செய்வதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம். அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது. இந்த ஜாதகத்தை 10/11/1992 2:15 AM பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கொண்டு, தசாபுத்திகளை கொண்டு எப்படி பொருத்தம் பார்ப்பது, அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கிறது, அவை என்ன செய்கிறது என்பதை நீங்கள் கவனமாக பார்த்தால் உங்களுக்கு தெரியும். லக்னம் சிம்ம லக்னம். லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதி 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாகிய 6ஆம் பாவத்திலே மறைந்தார். இது களத்திர தோஷ ஜாதகம் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை. ஜென்ம நட்சத்திர அதிபதி என்றால் இவர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். எனவே இவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ஆகிறார். இவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கிரன் லக்னத்திற்கு 3/10 குடையவனாகி லக்னத்திற்கு 5ஆம் பாவத்திலே நின்று நீச்சம் பெற்ற கேதுசாரம் மூல நட்சத்திரத்தில் ஏறினார். ஜென்ம நட்சத்திரமே இவருக்கு களத்திர தோஷம் இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. இது 2வது விதியாகும். 3வதாக சுக்கிரனுக்கு 12லே ராகு, அதற்கு ராகுவுக்கு அடுத்ததாக புதன். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் இடையிலே ராகு இருப்பதால், இவர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதால் சுக்கிரனையும் புதனையும் இணைக்க முடியாது. இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் இடையிலே ராகு இருப்பதால் சூரியனை இணைக்க முடியாது. சுக்கிரனுக்கும் குருவுக்கும் இடையிலே ராகு இருப்பதால் குருவையும் இணைக்க முடியாது. புதனுடைய நட்சத்திரமாகிய ஆயில்யம் கேட்டை ரேவதி, சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம், குருனுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த ஜாதகத்திற்கு இணைக்க முடியாது, இணைக்கக்கூடாது. அதற்கு அடுத்ததாக செவ்வாயை பார்க்கலாம். செவ்வாயானவர் லக்னத்திற்கு 4 மற்றும் 9ஆம் பாவ அதிபதியாகி அவர் 12ஆம் பாவத்திலே நீச்சம் பெற்று லக்னத்திற்கு 8 குடையனுடைய
சாரம் ஏறினார். லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகிய குரு பகவான் அட்டம பாவத்திற்கு நேர் 7 2ஆம் பாவத்திலே அமர்ந்து 8ஆம் பாவத்தை பார்க்கிறார். ஒரு பாவாதிபதி தன் பாவத்தை பார்த்தால் அந்த பாவம் பலப்படும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். லக்னத்திற்கு 8க்குடையவன் 2ஆம் பாவத்தில் அமர்ந்து குடும்ப தோஷத்தை தருகிறார். அந்த குடும்ப தோஷத்தை தரக்கூடிய அட்டமாதிபதி சாரத்திலே செவ்வாய் ஏறி நின்றார். நீச்சம் பெற்ற செவ்வாய். அதற்கு அடுத்ததாக கேது பகவான். கேது பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற செவ்வாய் சாரம் ஏறினார். அங்கேயும் வர முடியாது. அடுத்ததாக சந்திரன். சந்திரனுக்கு ஜீவன் இருக்கிறது, சரீரம் இல்லை. இப்படி ஒவ்வொரு கிரகமாக பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய களத்திர தோஷ ஜாதகம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இதற்கு சரியான பொருத்தம் எந்த நட்சத்திரத்தை பொருத்தினால் அல்லது எந்த கிரகத்தை பொருத்தினால், எப்படிப்பட்ட ஜாதகத்தை இதற்கு இணைத்தால் மனைவி தங்குவாள், அவளுக்கு குழந்தை பாக்கியம் வம்சம் தழைப்பதற்கான விதிகளோடு இருக்கக்கூடிய மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதையெல்லாம் கற்றுத் தேர்வதற்கு அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு துணை புரியும். நீங்கள் தொடர்ந்து அப்பா ஜோதிட சூத்திரத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். காலை மாலை இரவு ஆகிய 3 நிலைகளில் ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடிய விதிகளை உங்களுக்கு நான் எல்லா விதிகளையும் சொல்லிவிட்டேன். இதற்கான தீர்வை கண்டுபிடிப்பது எப்படி? இந்த விதிகளை நீங்கள் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பில் வந்து ஜாதகம் பார்க்க, பொருத்தம் பார்க்க அல்லது அப்பா ஜோதிட சூத்திரம் பயில எல்லா கேள்விகளுக்குமான பதிலை தெரிந்து கொள்ள நீங்கள் என்னோடு தொடர்ந்து பயணியுங்கள். நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.